அனைவருக்கும் வணக்கம். இறைவனுடைய கருணையினால் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் பேசக்கூடிய கேட்கக்கூடிய வார்த்தைகளில் ஒன்றுதான் நன்றியே இல்லை. நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன் தெரியுமா? கொஞ்சம் கூட நன்றியே இல்லை. கொடுத்தவர்களை விட வாங்கியவர்கள் தான் இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். முதல்ல ஒரு உதவி என்பது எதிர்பார்ப்பில்லாமல் செய்வது. இல்லாதவருக்கும் இயலாதவருக்கும் இயன்றவரை இயன்றதை செய்வது, அதற்கு பெயர்தான் உதவி. ஆனால் கடன் என்பது பிரதிபலனை எதிர்பார்த்து தருவது. இது கொடுத்தா அது கிடைக்கும், அதனாலதான் கொடுக்கல் வாங்கல் கைமாத்து அப்படிம்பாங்க. எதிர்பார்ப்போடு செய்வது. வள்ளுவர் ரொம்ப அற்புதமா பாடுவார் பாருங்க. உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரைத்து. ஒரு உதவியினுடைய மதிப்பு என்பது, அளவு என்பது, பெருமை என்பது எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது? 5 ரூபாயா இருக்கலாம், 50,000 இருக்கலாம், 5 லட்சமா இருக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். அதனுடைய மதிப்பு என்பது எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது? அதை பெற்றவரினுடைய பண்பை பொறுத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஒருத்தர் போய் ஒருத்தர்கிட்ட ஒரு இன்டர்வியூக்கு போகணும். பஸ்ஸுக்கு ஒரு ரூபாய் குறைவா இருக்கு, கடனா தரீங்களா அப்படின்னு கேட்கிறாருன்னு வைங்க. அவர் உதவி செய்யலாம், இல்ல கடனா கூட கொடுக்கலாம். அந்த ரூபாயை கொடுக்கிறார். பெற்றுக்கொண்டவர் நிறைய பேர் இன்னைக்கும் இருக்கிறாங்க. அந்த ரூபாயை மட்டும் அவர் கொடுக்கலன்னா இன்னைக்கு நான் எந்த நிலைமையில இருந்திருப்பேன்னு எனக்கே தெரியாது. அந்த தேவைக்கு உதவுனாரு பாருங்க, அதை வாழ்நாள் முழுக்க என்னால மறக்கவே முடியாது அப்படி சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அப்படி சொன்னா அந்த ரூபாயினுடைய மதிப்பு என்பது எவ்வளவு நினைச்சு பாருங்களேன். அதுதான், அதத்தான் வள்ளுவர் சொன்னார். ஆனா பாருங்க, உயிரை தவிர்த்து உடல் பொருள்னு சகலத்தையும் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் கொடுத்தாலும் என்ன பெருசா செஞ்சிட்ட கேக்குறாங்களா இல்லையா? நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா வாழ்றேன், என்னை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும், அப்படி வாழ வைப்பவர்களையும் வழிகாட்டுபவர்களையும் எத்தனை பேர் மனசார வாழ்த்துறோம். அவன் நினைச்சா இன்னும் எவ்வளவோ செஞ்சிருக்கலாம், இதெல்லாம் அவன் தகுதிக்கு குறைவு சொல்லத்தான் செய்யறாங்க. ஒரு பிடி சோறு தான் இருக்கும். தன்னுடைய பசியை மறைத்து கொண்டு தன்னோடு இருப்பவருக்காக நான் சாப்பிட்டேன்டா நீ சாப்பிடு அப்படி பசியாற்றியவரை நினைத்து பார்ப்பவர்கள் எத்தனை பேர். அனுபவ கவிஞன் கவியரசர் ஒரு கவிதையில, தனி கவிதையில ரொம்ப அற்புதமா பாடியிருப்பார். தான் வளர்த்த நாயை குறித்து பாடியிருப்பார். சீசர் அந்த நாயினுடைய பெயர். சுருக்கமா சொல்றேன் பாருங்க. குடத்திலே சோற்றை அள்ளி கொடுத்தக்கை மீளும் முன்பே வெடுக்கென கடிக்கும் மாந்த, விழுங்கிய பருக்கை உள்ளே படுக்கும் முன் கேலி பேசும் மானிட பதர்கள் போல நடக்கும் ஓர் குணமில்லாத நாய் எந்தன் சீசர் குட்டி. என் குரல் தூரம் கேட்டால் எகிரிக்கால் பிளந்து வந்து என்னுடல் மீதில் ஏறி என்னவோ சொல்ல எண்ணி முன்வாயில் முகத்தை வைத்து முழு உடல் நடுங்க ஆடும் என்னுயிர் சீசருக்கே நான் எஜமான் அல்லன், தோழன். வளர்த்தவன் சிரிக்கின்றானா, வாய்விட்டே அழுகின்றானா, தளர்ச்சியில் வீழ்கின்றானா, தன்வரை குமைகின்றானா, கிளர்ச்சியில் எழுகின்றானா, கேலியில் சமைகின்றானா, உளத்தினில் வருவதெல்லாம் உணர்வது நாயின் நெஞ்சமே. அன்னையே உன்னை கேட்பேன், அடுத்ததொரு பிறவி உண்டேல், என்னை நீ நாயாய் பெற்று இத்தலை கடனை தீர்ப்பாய். தன்னையும் உணர்ந்து தன்னை தழுவிய கையும் காக்கும் மன்னவர் பிறப்பு நாய்தான், மனிதராய் பிறப்பதல்லன்னார். இந்த அனுபவம் பலருக்கும் உண்டு. முருகப்பெருமானினுடைய வேல் வெளிவருவதற்கு என்ன காரணம்? சூரன் சிவபெருமானிடம் பெற்ற உதவியை மறந்தான், நன்றியை மறந்தான். கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடுகிறார் பாருங்க. ஒன்றொரு பயன்தனை உதவினோர் மனம் கன்றிட ஒருவினை கருதி செய்வரே, புன்தொழில் அவருக்கு முன்புரிந்த நன்றியை கொஞ்சிடும் அல்லது கூற்றும் வேண்டுமோ? நன்றி மறந்த ஒருவனை அழிப்பதற்கு கூற்றுவன் வேண்டாமா? அவன் மறந்த நன்றியே போதுமா? எனவே நம்மிடம் ஒன்றும் இல்லாத போது உடன் இருந்தவர்களையும், எதிர்பார்ப்பில்லாமல் உதவி செய்தவர்களையும், உள்ளன்போடு பழகியவர்களையும் ஒரு நாளும் மறக்காதீர்கள், இழக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.